வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்டோரி டிராப்ஸ். நான் உங்கள் யாஜிவ். இன்னைக்கு நம்ம ஹைக்கூ ஸ்டோரிஸ்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா, டைட்டில் என்னன்றத கதையோட கடைசியில சொல்றேன். வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். ஏன் எனக்கு இவ்வளவு பதட்டமா இருக்கு? இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி உணர்ந்ததே இல்லையே. இது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு, பயமாவும் இருக்கு. என்ன நடக்க போகுது? இல்ல, இதுக்கு மேல என்னால இங்க காத்திருக்க முடியல. பதட்டத்தோட அங்க இருக்கிற சேர்ல உட்கார்ந்து இருந்த கிஷோர் வேகமா எழுந்து பூட்டி இருக்கிற அந்த அறையின் கதவு பக்கத்துல போய் நிக்கிறான். அந்த கதவை திறந்து ஒருத்தவங்க வெளியே வர, அவங்க கிட்ட கிஷோர் நடுக்கமான குரல்ல, டாக்டர், ஜெனிக்கு என்னாச்சு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போனதும் கிஷோர் பக்கத்துல இருக்கிற அந்த செவுத்துல சாஞ்சு அழ ஆரம்பிக்கிறான். அத ஒரு பெண் எதிரில நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. கிஷோருக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் ஒண்ணு ஒன்னா வர ஆரம்பிக்குது. ஜெனியை கிஷோர் முதல் தடவை பார்த்தது, அவன் மேல காதல் வையப்பட்டது. 2 பேரும் அவங்க வாழ்க்கையை இனி ஒன்னா பகிர்ந்துக்க போறதா முடிவு பண்ணது. ஜெனி, இந்த நொடி உன் நினைவுல நான் சொல்றத நல்லா நிறுத்திக்கோ. இனி நம்ம வாழ்வும் சாவும் ஒரே நொடியில தான். என்னை விட்டு நீயோ, உன்னை விட்டு நானோ விலகி போகவே முடியாது. செவுத்துல சாஞ்சு கத்தி அழுத கிஷோருக்கு அந்த நொடியில அந்த நினைவுகள் எல்லாம் வந்து போகுது. கிஷோரோட பாக்கெட்ல இருந்து ஒரு மோதிரம் கீழே விழுகுது. அந்த மோதிரத்தை பார்த்த கிஷோர் கண்ணை மூட, ஜெனி. கிஷோர் ஜெனியோட கைய புடிச்சிட்டு நின்னுக்கிட்டு இருக்க, ஜெனி அவளோட கண்ணை மெதுவா திறக்க, கிஷோர் தன் பாக்கெட்ல வச்சிருந்த அந்த மோதிரத்தை ஜெனி கையில மாட்டி விட்டு, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஜெனி. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற இந்த காதல் நம் வாழ்வின் கடைசி நாள் வரைக்கும் இருக்கும். இப்ப எப்படி உன் கைய நான் இறுக்கமா புடிச்சுக்கிட்டு இருக்கணும், இதே போல உன் வாழ்வின் கடைசி நாள் வரைக்கும் நான் கையை இறுக்க புடிச்சுக்கிட்டு உன் கூடவே வருவேன். கிஷோர் கண்ணை திறக்கிறான். கண்ணுல வடிஞ்சுக்கிட்டு இருக்கிற கண்ணீரை துடைக்கிறான். அந்த மோதிரத்தை எடுத்து பாக்கெட்ல வைக்கிறான். அதை பார்த்து எதிரில் நிக்கிற அந்த பெண் கண் கலங்குறா. கிஷோர் மூடி இருந்த அந்த ஐசியூ வார்டு கண்ணாடி கதவு மைய பகுதி வழியா உள்ள பார்க்க, அங்க ஜெனி முகம் சிதைந்தபடி படுத்திருக்கா. கை காலெல்லாம் அடிபட்டு இருக்க, அவளை சுத்தி 2 பேர் அவளுக்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப படுத்திருந்த ஜெனி கண்களை மூடி படுத்திருந்தாலும் அவளோட கண்களை தாண்டி கண்ணீர் வெளியே வர, அதை பார்த்துக்கிட்டு இருந்த கிஷோர் பார்க்க முடியாம கண்களை மூட, முதல் தடவை ஜெனி கிஷோர் கிட்ட அழுத ஞாபகங்கள் அவன் ஞாபகத்துல வருது. கிஷோர், நம்ம கல்யாணம் பண்ணலாம். எங்க அம்மா அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. ஜெனி கையில ஒரு பேக்கோட, கண்ணு நிறைய கண்ணீரோட, கன்னத்துல 5 விரல் பதிந்தபடி கண்ணம் செவந்திருக்க வீட்டை விட்டு ஓடி வந்த ஜெனி கிஷோர் முன்னால நின்னு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்ல, கிஷோர் அவளோட கண்ணீரை தொடச்சிட்டு சரின்னு சொல்லி தலையாட்டுறான். மறுநாள் ஜெனி கழுத்துல தாலியையும் கட்டுறான். அளவில்லாத காதல் அவங்க 2 பேர் நடுவுலையும். சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. காதலும் காமமும் அவங்க வாழ்க்கையை இன்னும் அழகாக்குச்சு. ஐசியூ வார்டு கதவை திறந்துட்டு டாக்டர் வெளியே வர, கிஷோர் அவன் கண்ணை தொடச்சிட்டு, டாக்டர், என்னாச்சு டாக்டர்? ஜெனிக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஐ எம் சாரி சார், கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. இப்போதைக்கு எங்களால எதுவும் சொல்ல முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஜெனி, எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது? கொஞ்சம் சீக்கிரம் வா. இந்த வர கிஷோர், சும்மா ஏன் கத்திக்கிட்டே இருக்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா உன்னால? ஓ, 8 மணிக்கு ஃபங்க்ஷன், மணி இப்பவே 9 ஆயிடுச்சு. ஆனா நீ இன்னும் வீட்டு விட்டு கூட கிளம்பல. லவ் பண்ணும்போது எனக்காக ஒரு நாள் கூட காத்திருந்த, ஆனா கல்யாணம் ஆன ஒரே மாசத்துல 1 மணி நேரம் கூட காத்திருக்க முடியல உன்னால. கிஷோர் அந்த ஐசியூ வார்டு முன்னாடி மண்டிட்டு அழுதுகிட்டே, ஜெனி, உனக்காக நான் காலம் முழுக்க கூட காத்திருப்பேன். ஆனா நீ எனக்கு வேணும் ஜெனி.
என் வாழ்க்கையோட பாதி நாள் நான் உன் கூட சண்டை போட்டே கழிச்சிட்டேன். இனி இருக்கிற மீதி வாழ்க்கைய உன் கூட நான் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு அவன் புலம்பி அழுகிறான். நான் மட்டும் இன்னைக்கு காலையில கொஞ்ச நேரம் கோவப்படாம அமைதியா இருந்திருந்தா இன்னைக்கு உனக்கு இந்த நிலைமையே ஏற்பட்டிருக்காதுல்ல ஜெனி. என்ன மன்னிச்சிடு ஜெனி. தப்பு எல்லாமே என் மேலதான். ஐ எம் சோ சாரி ஜெனி. பண்ண தப்புக்கு உன்னால ஒரு சாரி கூட கேட்க முடியல கிஷோர். நான் எந்த தப்பும் பண்ணல ஜெனி. நீ தான் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்க. முத கத்துறது நிப்பாட்டு. கத்துறதால நான் கிட்டவன் ஆயிட்டேன்ல. சைலண்டா நீ எவ்வளவு என்ன காயப்படுத்தினாலும் அது உனக்கு தப்பாவே தெரியல, அப்படிதானே? தப்புதான் ஜெனி. நான் உன்னை கல்யாணம் பண்ணல, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஓ உண்மைதான். நீ சொன்ன மாதிரி நான் கூட தப்பு பண்ணிருக்கேன். உனக்காக நான் என் அம்மா அப்பா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன்ல, அதுதான் நான் பண்ண தப்பு. ஜெனி தன் விரல்ல போட்டிருந்த அந்த மோதிரத்தை கலட்டி கிஷோர் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு, நான் எங்க அம்மா அப்பா கிட்டே போறேன், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக தூக்கிட்டு வேகமா வெளியே போறா. போ, அப்படியே போயிடு. செத்தாலும் நீ உன் மூஞ்சில முடிக்க கூட எனக்கு விருப்பம் இல்ல. அவ போன கொஞ்ச நேரத்துல கிஷோருக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல ஜெனிக்கு நடந்த விபத்தை பத்தி தெரிய வருது. ஜெனி, என்ன மன்னிச்சிடு ஜெனி. நான் உன்னை தனியா விட்டுருக்க கூடாது. நான் உன் கூட இருந்திருக்கணும். காலம் முழுக்க உன் கைய பிடிச்சிட்டு உன் கூட வரேன்னு சொன்னா உன்னை பாதியில விட்டுருக்க கூடாது. என்ன பிரச்சனைன்னு கூட தெரியல நமக்குள்ள. சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டு இப்ப நான் உன்னையே இழந்துருவணும்னு பயமா இருக்கு ஜெனி. இப்படி கிஷோர் கதறி அழுதுகிட்டு இருக்க அவனுக்கு எதிரில இருந்த அந்த பொண்ணு கிஷோருக்கு ஆறுதல் சொல்றதுக்காக கிட்ட வரா. தப்பு உன் மேல மட்டும் இல்ல கிஷோர், ஏன் மேல அர்த்தமே இல்லாத விஷயங்களுக்கு கோவப்பட்டு இன்னைக்கு உன்னை விட்டு ரொம்ப தூரம் ஆகிட்டோம்னு தோணுது. கிஷோர், நீ உன்னை விட்டு போயிடவே கூடாதுன்னு நினைக்கிறேன். உன் கையை இருக்க பிடிச்சு உன் கூடவே வரணும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லி அந்த பொண்ணு கிஷோரோட கைய பிடிக்கிறா. ஆனா அவளால கிஷோரை தொட முடியல. ஐசியூ வார்டுல இருந்து வெளியில வந்த டாக்டர், சார் எங்களை மன்னிச்சிடுங்க, உங்க ஒய்ஃபை எங்களால காப்பாற்ற முடியல. கடைசியா ஒரு முறை நீங்க அவங்கள போய் பார்க்கணும்னா பார்க்கலாம். கண்ணு நிறைய கண்ணீரோட மனசு நிறைய வலியோட ஐசியூ வார்டுக்குள்ள உயிரிருந்தும் ஒரு ஜடமா கிஷோர் உள்ள போறான். பேச்சு மூச்சு இல்லாம உயிரை கையில பிடிச்சிட்டு கண்களை மூடி படுத்துக்கிட்டு இருக்கா ஜெனி. கிஷோர் ஜெனி கைய பிடிச்சு, ஜெனி நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, உன் வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும் நான் உன் கைய பிடிச்சிட்டு உன் கூடவே வருவேன்னு. என்ன தோணுது ஜெனி, இது உன் கடைசி நாளா இருக்க கூடாதுன்னு. இல்லாட்டி இதுதான் என்னோட கடைசி நாளா இருக்கணும்னு. காதல்னா என்னன்னே தெரியாம காதலிச்சுட்டு இருந்த எனக்கு இனி நீ என் வாழ்க்கையிலேயே இல்லைன்னு தெரியும் போதுதான் உண்மையான காதல்னா என்னன்னே தெரியுது ஜெனி. கிஷோர் எதிரில நின்னு இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஜெனியோட ஆன்மா மெல்ல மறையுது. பெட்ல படுத்துக்கிட்டு இருந்த ஜெனியோட கண்ணு மெல்ல திறக்குது. ஜெனி கிஷோர் கைய பிடிக்க அவ கண்ணை திறக்க சந்தோஷத்துல ஒண்ணுமே புரியாம கிஷோர் அவளை கட்டி பிடிக்கிறான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் I love you. I'm so sorry for all. ரூமுக்குள்ள வந்த டாக்டர்ஸ் அதை பார்த்து இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்றாங்க சார். அதோட ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை யாஜுன்னு போடுறோம் சார். இப்படி ஒரு கதைய ப்ரொடியூசர் கிட்ட சொல்ல அதுக்கு ப்ரொடியூசர் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துகிட்டு அந்த டைரக்டரை பார்த்து, கதை நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இந்த கதையில லாஜிக்கே இல்லையப்பா. அது எப்படி இறந்து போய் ஆன்மா வெளியில வந்த அந்த பொண்ணுக்கு மறுபடியும் உயிர் வந்தது அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் கதையை சொல்லிக்கிட்டு இருந்த அந்த டைரக்டர் யாஜுவை பத்தி கேட்க அதுக்கு யாஜு சிரிச்சுக்கிட்டே, உண்மையான கதையில புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு வாழ்றதுக்கான இன்னொரு சான்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது என் கதை. ஆனா உண்மை என்னன்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரே சான்ஸ் தான். அதை நழுவ விடாம அர்த்தமில்லாத காரணங்களுக்காக சண்டை போட்டு பிரிஞ்சு போகாம நீங்க எப்படி உங்க காதலோட சேர்ந்து வாழ போறீங்கன்னு முடிவு பண்ணிக்கங்க.
சாரி சொல்லி சமாதானமானா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னா அத சொல்றதுனால தப்பு இல்லையே. தம்பி, படத்தோட டைட்டில் என்ன? ஐ எம் so sorry. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம ஸ்டோரி டிராப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க.